ஆகல. ஓகே ஒன்ஸ் மோரா. ஏன் ஆகல? என்னைக்காச்சும் பேர் ஆயிருக்கா ஆகலையான்னு எப்படி தெரியும்? நீ கனெக்ட் பண்ணியிருக்க டிரான்ஸ்மிட்டர், நீ கழுத்தில் மாட்டிருக்கிறது தான் ரிசீவர். அப்படியே நினச்சேன், ஏன் ரெட் எரியாமல் க்ரீன் எரியுது? ரெக்கார்டில் இருக்குடா அதெல்லாம். வணக்கம் நேயர்களே, இது மூடர் மூளை. என்னடா மாறு வேஷத்தில் வந்திருக்கீங்களே திடீர்னு யாரோ அப்படிங்கிற. இது ஏன் இப்போ சிரிக்கிறோம்னா, திரும்ப பேசிட்டு இருக்கோம், திரும்ப பேசிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, டிரான்ஸ்மிட்டரை மாற்றி ரிசீவரை மாற்றி டிரான்ஸ்மிட்டரை கனெக்ட் பண்ணி இவ்வளவு நாள் நான் டிரான்ஸ்மிட்டரை கழுத்துல மாட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா பேசினதெல்லாம் மறுபடியும் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, குயிக்காக நாங்கள் டாபிக்குள்ளே போயிடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தை பற்றி பேச போகிறோம். அதெல்லாம் சம்மர் கட் பண்ணியிருக்காப்புல, அது ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறோம். நேரத்தை பற்றி பேச போகிறோம். எதனால டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோசிச்சுட்டு இருந்தோம். ஒன்றுமே பண்ண முடியல, நேரம் போய்கிட்டே இருக்குது. எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு 10 மணி ஆகுது, இந்த மாதிரி ஆகுதுங்கும் போது நேரம் எப்படி ஒர்க் ஆகுது, நேரம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இது ஒன்று பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொன்னேன். அப்போ ஒன்று சொன்னேன், இது என்னடா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இது என்ன போய் இப்போ பேசிட்டு இருக்கிறது, தெரிஞ்சே புதுசாக எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. இவன் அதாவது நான் தெளிவாக இருந்தேன், இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் தெளிவாக இருந்தேன். ஏன் அப்படின்னா, அதை பற்றி நான் யோசிக்காமல் இருந்தேன். இல்லைடா இப்படி யோசிச்சு பாடுறா அப்படின்னு நம்ம கிருஷ்ணா ஒரு மேட்ரு சொன்னாப்புல. அப்போ இருந்து நானும் என்னடா இது இப்போ கொட்டையில் ஒரு கல்லை இருந்தேன், கலங்கிருச்சு. ஸோ நம்ம மட்டும் கலைஞ்சா எப்படி, வழக்கம் போல் எல்லாரையும் கலைச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மூடர் மூளை கேமரா ஆன் பண்ணி உட்காந்து இப்போது பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அப்படின்னா, முதல் கேள்வி, நிறைய கேள்விகள் மட்டும்தான் இருக்கு. கேள்விகள் மட்டும்தான். காலம், அதாவது டைம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி எப்படி ஒர்க் ஆகுது நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பூமி சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு, பூமியை நிலா சுற்றி வந்துட்டு இருக்கு. இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறது டே அண்ட் நைட்டா மாறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியனை சுற்றி வர்றத மாசக்கணக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி வரும்போது கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது. இப்படி வரும்போது வெதர் சேஞ்சஸ் இருக்கு, இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன். நாட்கள் மாறுது, அதாவது பகல் இரவுன்னு வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இது தனியாக போயிட்டு இருக்கு, நேரம் தனியாக போயிட்டு இருக்கோ, இதுவும் அதுவும் வேற வேற வழியில போயிட்டு இருக்கோ அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வந்தது. ஏன்னா இப்போ நீங்க பூமி சுத்துறதுனால நேரம் ஓடுது, நேரம் ஓடுறதுனால பூமி சுத்துதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. சுத்துற பூமி இப்போ அப்படியே நின்னுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வயசு ஆகாம இருக்குமா? வயசுங்கிறது ஆகாம இப்படியே எங்காவே இருந்துருவோமா? பேர்லாம் சொல்றேன், வயசு ஆகாம இப்படியே எங்காவே இருந்துருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. கிடையாதுங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். வயசாகத்தான் செய்யும் பூமி நின்னாலுமே அப்படிங்கிற மாதிரி தெரியல. வாட் இஃப் தானே, முதல் பூமியை நிறுத்த முடியுமா? யாராச்சும் ஆள் இருக்கீங்களா நிப்பாட்டுருக்கு? அப்போ நின்றுச்சு அப்படின்னா மேபி நமக்கு வயசாகும். ஸோ அப்போ பூமி சுத்துறதை வச்சு டைம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. பூமி சுத்தர வச்சே ஒர்க் ஆகலை அப்படின்னா இப்போ இந்த மாசத்துக்கும் நாளுக்கும் வருஷத்துக்கும் நேரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நேரம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதான் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ அது தனியாக ஓடிட்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. கேள்வி நம்பர் 2 என்னன்னா, நேரம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா நம்மளை தாண்டி வேற எந்த ஜீவராசியும் அதை பத்தி யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படி யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்னா, பகல் ஆகுது நைட் ஆகுது அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிக்கும் தெரியும். இப்போ தூங்கணும், இப்போ எந்திரிக்கணும், இப்போ வேட்டையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் நாளுக்கும் நேரத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இல்லை. இப்போ இது என்னன்னா, இப்போ பகல் ராத்திரியில் இது பண்ணதுனாலும் ஏன் சிங்கமோ புலியோ பகலில் வேட்டையாடுதுன்னா கண் பார்வை கம்மியா இருக்கும் நைட்ல. அதுதான் சொல்றேன். அந்த ஐடியாலஜில பத்தி. இப்போ எறும்பு நம்ம சொல்லுவோம், அதாவது மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி அதோட தேவையான உணவுலாம் சேகரித்து வச்சுக்குது. கரடி பனிக்காலம் ஹைபர்னேட். அப்போ இதெல்லாம் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறதானே? அப்படி பற்றி இல்லை, கிளைமேட்டை பற்றி. பருவங்கள் மாறுறது மூலமாக தான் அது இதாகுது. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட்ல பருவங்களுக்கும் நேரத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது ரெண்டும் தனித்தனியான ஒரு பேரலல் பாத்தில் போயிட்டு இருக்கு, ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம். இதனால தான் அது நடக்குதே தவிர அதுக்கும் நேரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ மிருகங்கள் எதுவுமே பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கிறது இல்லை, ப்ரெசென்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கோ அப்படிங்கிறது இது. இப்போது மனிதர்களுக்கு மட்டும்தான் நேரங்கிறது ஒன்று ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, மற்ற எதுக்குமே அப்படியான ஒரு விஷயமே தெரியல அப்படின்னா இப்போ மனிதனால உருவாக்கப்பட்டது தான் நேரமா அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு
ஒரு ஒரு குழப்பத்தில் இதாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது இயற்கையாக தான் இருக்குன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் செயற்கையாக ஒரு விஷயம் தான் நேரம் அப்படின்னா நம்மளால ஏன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல? இது கேள்வி நம்பர் 3. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நேரம் டைமுங்கிறது வந்து இயற்கையா செயற்கையா ஆர்டிஃபிஷியலா நேச்சுரலா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. நேச்சுரல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, அது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா நம்மளால ஏன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. கண்ட்ரோல் பண்றதுன்னா எப்படி சொல்ற அப்படின்னா நேரத்தை ஃப்ரீஸ் பண்றது, 24 படத்துல வர மாதிரி காலத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்றது, அந்த மாதிரி பண்றது, இல்லைன்னா வந்து டைம் டிராவல் பண்றது, பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் யோகேஷ் சொன்னார் சயின்டிஃபிக்கலி இது ஆக்சுவலி அது பாசிபிள். நம்ம வந்து டைம் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது எனக்கு எதுவும் பர்டிகுலராக இந்த நாடு அப்படின்னு சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஏதோ ஒரு நாடு நம்மளோட ரொம்ப ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வித்தியாசம் இருக்க ஒரு நாடு எடுத்துக்கிறோம்னு. இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம அந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறோம்னா ஒரு பிகர் டைமை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுவோம், இல்லைன்னா திரும்ப வாழ்வோம். கரெக்டாக இல்லையா? இங்கேருந்து ஒரு நைட் 8 மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னா அந்த நாட்டில் மறுபடியும் நைட் 8 மணியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இல்லை அதுக்கு அடுத்த நாள் 8 மணிக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் காலையில் 4 மணி 5 மணிக்கோ சம்வாட் நம்ம வந்து அடைவோம். ஒன்று ரிப்பீட் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த டைமே ஸ்கிப் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் ஜெட்லாக்கா அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அங்கே போய் நீ அந்த டைமுக்கு செட் ஆகுறது, உன் பாடி வந்து அந்த டயத்துக்கு அடாப்ட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது டைம் டிராவல் கான்செப்டுக்குள்ளே வருதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஞ்சம் இப்படி தொட்டும் தொடாமல் இதை வந்து நம்மளால் அதுக்கு கூட பொருத்தி பார்க்க முடியும். இன்னும் தெளிவாக எப்போ புரிஞ்சுது அப்படின்னா ரீசெண்டான ஏதோ ஒரு நியூ இயர் அப்போ ஒரு ஃப்ளைட்டு இந்த நாட்டில் இருந்தும் இந்த நாட்டுக்கு போயிருக்கு. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த 500 பேர் அவங்க பக்கம் 2 தாட்டி நியூ இயர் கொண்டாடி இருக்காங்க இந்த உலகத்திலேயே. இங்கே ஒரு தாட்டி நியூ இயர் கொண்டாடிட்டு ஃப்ளைட் ஏறி இருக்காங்க, இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே ஒரு தாட்டி நியூ இயர் கொண்டாடி இருக்காங்க. லக்கி இதே அப்படின்னா ஸோ டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போது அப்படி இருக்கோ அப்படிங்கிற கேள்விதான் 3வது கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். நேரத்தை பற்றின நிறைய தியரிஸ்லாம் இருக்குது. கேள்விகள்லாம் பேசும்போது அந்த தியரிஸையும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம பார்க்குற சூரியன் வந்து நம்ம பார்க்குற சூரியனே கிடையாது, இப்போ அந்த சூரியனே அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம சூரியன்லேருந்து அந்த வெளிச்சம் வந்து பூமிக்கு வர்றதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற 8 நிமிஷமோ இல்லை அதுக்கு மேலே 12 நிமிஷமோ என்னமோ எனக்கு சரியாக தெரில, மணி நேரமாக என்னங்கிறது தெரில, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இப்போது சப்போஸ் ஒரு சூரியன் இருக்கிற டிஸ்டன்ஸ் அளவுக்கு பூமியிலேருந்து தூரமாக ஒரு கண்ணாடியை வச்சிட்டோம்னு வைங்க, ஒரு மிரர், அது வந்து எவ்வளோ வைப்பீங்க தியரி, அதாவது அது வந்து பூமியை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சரி, அந்த மாதிரி ஒரு மிரர் வச்சிட்டோம் அப்படின்னு இங்கேருந்து டெலஸ்கோப்பில் நம்ம வந்து அங்கே பார்க்குறோம், அந்த மிரரை பார்க்குறோம் அப்படின்னா இங்கேருந்து இப்போ 8 நிமிஷம் பூமியிலிருந்து 8 நிமிஷம் தூரத்தில் இருக்க ஒரு இடத்துல கண்ணாடி வச்சிட்டோம், டெலஸ்கோப் வழியாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போமோ அதுதான் நம்ம தெரியுமா அப்படிங்கிற ஒரு தியரி வந்து இருக்குது. இப்போ இங்கே நிறைய நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து பல லைட் இயர் தள்ளி இருக்குது. ஸோ பல லைட் இயர் தள்ளி இருக்குன்னா அது அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒளி வந்து இது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்மக்கிட்ட வருது அப்படின்னா இப்போ அந்த நட்சத்திரம் அங்கே இருக்கா அழிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அது பல வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருந்தாலும் நம்மக்கிட்ட இப்போ தெரியுது. ஸோ நான் போய் 1/2 மணி நேரம் ஆச்சுடா நீ யார்கிட்ட பேசிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ எதுக்கு நான் என்ன சொல்கிறேன் பாரு, அப்போ புத்தா இஸ் ரியல். சரி, இப்போ புத்தா சொன்னது உண்மைதானா? என்ன சொன்ன? எல்லாமே மாயை, நம்ம பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது. சரி, அதான் இப்போ நீ சொல்லிட்டு இருக்க. நம்ம பார்க்கறது எதுவுமே உண்மை கிடையாது. புத்தா உண்மையா? எதுவுமே உண்மை இல்லைன்னா அப்போ அவரும் உண்மை இல்லைன்னா அவர் சொன்னது எப்படி உண்மையா இருக்கும்? அவர் உண்மை இல்லைன்னா இது வந்து எப்படா சொல்றது, அந்த வைப்ரேஷன்ஸ் உண்மை தானே. கிராண்ட் பேரண்ட் தியரி மாதிரி. கிராண்ட் பேரண்ட் தியரி கேள்விப்பட்டிருக்கியா? தெரியாது. அது வந்து டைம் டிராவல்ல ஒரு தியரி. என்னன்னா இப்போ நீ ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிக்கிற, நீ இங்க இருந்து உன்னோட பாஸ்ட்டுக்கு போற, பாஸ்ட்டுக்கு போய் உங்க தாத்தாவை போட்டு தள்ளிடுற. அப்போ நான் எப்படி இங்க இருக்கேன் சின்ன பையனா இருக்கும்போது. அப்போ உங்க தாத்தாவை செத்தாரு அப்படின்னா உங்க அப்பா இருக்க மாட்டாரு, உங்க அப்பா இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன், நீ இல்லைன்னா நீ டைம் மிஷின் உருவாக்கி இருக்க மாட்டேன். அப்போ நீ மறுபடியும் டைம் மிஷின் உருவாக்கணும் தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்துடுவேன். எப்படி? நான் தான் இருக்கவே மாட்டேன். நீ இருக்க மாட்டேன். ஆனா நான் இருக்க மாட்டேன்னா அப்ப டைம் மிஷின் உருவாக்கி இருக்க முடியாது. அப்போ நீ மறுபடியும் பாஸ்ட்டுக்கு அங்கே போயிருக்க முடியாது. அப்போ உங்க தாத்தாவை கொண்டு இருக்க முடியாது. அப்போ மறுபடியும் நீ இந்த இடத்துல எதுவுமே நடக்காது. ஆமா, மறுபடியும் நீ இங்கே வந்துடுவேன். ரீசெட் பட்டன் மாதிரி அங்க நீ சொல்லிட்டா அப்படின்னா இங்க வந்துடுவேன். அந்த மாதிரி தான் இந்த தியரி. இப்போ மாநாடு படம் புத்தா இல்லைன்னு வச்சுக்க, புத்தா சொன்ன மாதிரி எல்லாமே மாயை தான் அப்படின்னு வச்சுக்க, அப்போ அவரும் மாயை தான் அப்படின்னு வச்சுக்க, அவரே மாயை அப்படின்னா அப்போ அவர் சொன்னது மாயை அப்படின்னு வச்சுக்க, அப்போ அந்த கான்செப்டே இருக்காது. அப்போ பர்பஸ், ஒரு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குங்கிறது அப்போ உண்மையா? நம்மளே உண்மையாங்கிறது தெரியல, பர்பஸ் இருக்குங்கிறது எப்படி உண்மையா எடுத்துக்கிறது? இல்லை, மாநாடு படத்தில் சொல்லியிருக்கேன். இல்லை, இப்போ மாநாடு படமும் இப்போ நீ சொன்ன மாதிரி அங்கே
எஸ்டிஆர் வந்து அந்த இவனை கொல்லணுங்கிறது பர்பஸ்ன்னு படத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இவன் சொன்ன மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ள வருதுல்ல, அந்த கிராண்ட் பேரண்ட் தியரிக்குள்ள அவன் அங்க சாகணும், அவங்க செத்தாதான் அடுத்து நடக்க வேண்டியது கரெக்டா அந்த நீ சொல்ற மாதிரி அந்த ட்ராக்ல ரீசெட் பட்டன் தானே அது. அப்போ ரீசெட் பட்டன் தான் பர்பஸா? இப்ப அந்த பர்பஸ் நம்ம பண்ணலன்னா இப்ப திரும்ப நம்ம ரீசெட் பட்டன் வருவோமா? இருக்கலாம். இதுக்கிடையில நண்பர்களே பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இதேதான். சப்போஸ் இல்ல வந்து நானே பாஸ்ட்டுக்கு போய் எங்க தாத்தாவை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னா, எங்க தாத்தா நான் மறுபடியும் இங்க வந்துருவேன், அது ஒரு யூனிவர்ஸ். சரி, நான் தாத்தா செத்து போயிட்டு நான் மறுபடியும் இங்க வந்திருப்பேன் தெரியுமா? ஆமா, இல்ல வந்திருக்கவே மாட்டேன், வந்திருப்பேன். அந்த ரீசெட் பட்டன் அந்த தியரி வச்சு. அப்போ பேரலல் யூனிவர்ஸ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு லாரி வந்து வருது, நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் செத்துருக்கிறதுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்கு. ஆமா, நான் வேற யூனிவர்ஸ்ல நான் செத்துருப்பேன். ஆமா, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அது பேரலல் யூனிவர்ஸும் டைமும் எப்படி ஒர்க் ஆகுது? பேரலல் யூனிவர்ஸ்ல டைம் வேற மாதிரி இருக்குமா? இப்போ நான் செத்துட்டேன் அப்படின்னா, இப்போ இதுல என்ன கேள்வி வருதுன்னா, ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட டைம் அப்படியே நின்றுமா? நிக்காது, பேரலல் யூனிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கும். இங்க அப்ப அந்த ஆவி வந்து அங்க போயிரும் அப்படிங்கிறியா? இது வந்து இன்னும் கொஞ்சம் இது டேய் மல்டிபிள், இது ஆக்சுவலா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் யூனிவர்ஸ் தான். பேரலல் யூனிவர்ஸ்னா ரெண்டு மட்டும் இல்ல, பேரலா எத்தனையோ. அப்போ அப்படி யோசிச்சா யாருமே கணக்கா லட்சக்கணக்கா இங்க வந்து நீ சொல்ற மாதிரி என்ன சொல்றது, அப்ப உயிர்கள் இருக்கு அப்படின்னு யாருமே எங்கேயுமே சாகலையா அப்படின்னு கேக்குறேன். ஒருவேளை அவன் பிறக்காம இருந்திருந்தா அப்படி ஒரு யூனிவர்ஸ் இருக்குல்ல. இப்போ நான் பிறந்தேங்கிறது ஒரு ஆப்ஷன், ஒரு பாசிபிலிட்டி. நான் பிறக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, நான் பிறந்து சாகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, நான் ஊனமா பிறக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, நான் பிறந்து சாகாம இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கலான ஒரு விஷயம் வந்து நேரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா அந்த நேரம் எங்க இருக்குன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு மனசை கஷ்டப்படுத்திக்கிறோம்னு வச்சுக்கீங்க. ஏன் இதெல்லாம் யோசிச்சு நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிறோம்? இதை தாண்டி யோசிக்கிறதுக்கு நமக்கு வேற விஷயங்கள். ஏன்னா இப்போ மனித மூளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து அப்படியெல்லாம் வரல. நீ வந்து வேற மாதிரி வந்து வாழ்க்கை சிக்கல்லாம் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்க, இதெல்லாம் யோசிக்க இவ்வளோ கடன் கட்டணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொந்தக்காரங்க முன்னாடி இப்படி நிக்கணும், இந்த மாதிரியான கொள்கைகளோ கோல்களோ நமக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி யோசிக்க மாட்டோங்க. அப்படி ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் கேட்டு சும்மா என்ஜாய் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கே, கொஞ்ச நேரம் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள போயிட்டு. ஆமா, அப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் குணப்படுத்துற மறக்க வைக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா காலம் தான். ஆமா, இப்ப நீங்க நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கு, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இது எல்லாத்துக்கும் பதில் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆப்வியஸா காலத்துக்கிட்ட தான் இருக்கு. உங்ககிட்டதான் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அப்படின்னு அது மடப்பே சொல்லுவான். விஜய் வரதராஜ் இவரோட ஒரு இருக்கும் எல்லாம் என்ன காலம் டைம்ங்கிறது உண்மையாங்கிறது தெரியல, நேரம்ங்கிறது உண்மையாங்கிறது தெரியல. ஆனா நேரம்ங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா நேரம் மட்டும்தான் உண்மையா இருக்கு அப்படிங்கறது சொல்றேன். அதுதான் இப்போ இந்த காலம் பதில் சொல்லுங்கிறது மட்டும்தான் 1000% 2000% உண்மையா இருக்கு. நீங்க என்ன பண்ணாலுமே அகைன் காலம் தான் பதில். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோங்க இது. ஏன்னா இப்ப நீங்க நாளைக்கு அது நடக்கும், அது நடந்தா நம்ம இப்ப இப்படி பண்ணோம்னா நாளைக்கு அப்படி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். உண்மையிலே அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறது நடந்தாதே தெரியும். அதை பற்றி அதாவது நாளைக்கு இதை பண்ணிடுவோமா, இப்படி இது நம்ம நினச்சது இப்படி ஆயிடுவோமா, இந்த நிலைமைக்கு வந்துடுவோமா, இல்லை இதை விட மோசமாக போயிடுவோமா, இவன் முன்னாடி நம்ம நல்லா இருந்துருவோமா, அவன் முன்னாடி நல்லா இருந்துருவோமா, அவன் நம்மளை முந்திடுவானா, நம்ம அவனை முந்திடுவோமாங்கிற கேள்வியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு காலத்துக்கிட்ட அதை கொடுத்துருவோம். இப்போ காலம் நல்லதா கெட்டதா, கடவுள் மாதிரி தான் காலமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையான்னு கேள்வி அப்புறம் தான் தேவையா. நல்லதா கெட்டதான்னு கேட்குறேல்ல, கடவுள் நல்லவரா கெட்டதா அது தேவையில்லை. அது நமக்கு நல்லது, இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுங்கிறது அது தெரிஞ்சு செய்யறது இல்லை, அது செய்யறதே இல்லை, அது வாட்டில் இருக்கு. இப்போ வந்து நம்மளை வந்து காப்பாற்றாத கடவுளே இல்லை, கடவுள் தான் நம்மளை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ற ரெண்டுமே இல்லை. அந்த ஆள் கிரியேட் பண்ணானா அப்படிங்கிறதும் தெரியல, அப்புறம் எப்படி அவன் காப்பாத்தல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிதான் நேரமும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது வைங்களேன். இதுல வந்து ரெண்டுமே இருக்கு. பெருசா ஏதாவது ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வையேன், அந்த காலத்தினால வந்து நம்ம அதை மறக்கிறதுக்கான ஒரு விஷயமா காலம் வந்து இருக்கு. இல்ல அந்த ஒரு வரத்தை வந்து இந்த காலம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனா நமக்கு ஏதாவது கெட்டதா இந்த சந்தர்ப்பத்தில் நடந்துச்சுன்னு வையேன், அங்கேயே இருந்திருக்கலாம். நம்ம எதுக்கு இது நடந்துச்சு, இப்போ இது நடக்காம நாம் பேசாம அங்கேயே இருந்திருந்தா, பாஸ்ட்லேயே இருந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பழியும் காலத்து மேலதான் போறோம். அதை ஒரு விஷயத்த உருவாக்குறதும் காலம் தான்,
அதுகிட்ட இருந்து உன்னை சரி பண்ணுறதும் காலமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது தான் இது கடவுள் கூட பொருத்தி. இப்போது நல்லதா கெட்டதான்னு நம்ம சொல்ல முடியாதுங்கிறத வந்துட்டேன். தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே வந்து வரோம். இப்போது நம்ம எல்லாரும் ஒரு காட்டுவாசியாக காட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ தான் வந்து ஆரம்ப காலத்தில் கற்கால மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வைங்க. அப்போது நம்ம யாருக்குமே வந்து நேரம் வந்து தேவைப்பட்டதில்லை. சூரியன் போச்சுன்னா தூங்கணும், சூரியன் வந்துருச்சுன்னா எந்திரிக்கணும், பசிக்கும் போது வேட்டையாடணும், பசித்தா சாப்பிடணும். மற்ற நேரத்தில் உனக்கு என்ன தோணுதோ நீ செய்யலாம். வரையலாம், போய் செவுத்துல இருக்கலாம், இல்லை வந்து வேட்டையாடலாம், அடிச்சுக்கலாம், இல்லை வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா வந்து கடல் இருக்குன்னா போய் நீச்சல் அடிக்கலாம், மேலே இருந்து குதிக்கலாம், தவலாம், என்ன வேணா பண்ணலாம், சாகலாம், என்ன வேணா பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில இருந்து இந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அது அப்படியே தானே இருக்கும் இல்லையா? டைமுங்கிற ஒரு கால்குலேஷன் தான். அப்படிங்கிற காலங்கிற ஒண்ணு நமக்கு இருந்ததுன்னே தெரியாத மாதிரி எடுக்கும். ஆமா, நேத்து வரைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கு எடுத்துட்டோம், இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் அடி வாங்க, பைத்தியம் ஆயிடுவாங்க. இப்ப அலாரம் வைடா அப்படின்னு சொல்றோம். நீங்க காலைல எந்திரிக்கணும், அலாரம் வைடா, என்ன அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ இதெல்லாம் ஒரு ஜோக்ஸ். இந்த ஜோக்கெல்லாம் கேளுங்க, கேட்டு நல்லா இருந்து இந்த மாதிரி வேற யாரையாவது இரிட்டேட் பண்ணோம் அப்படின்னா நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பத்தாவதுக்கு இன்ஸ்டாகிராமில் மூடர்.மூளை அப்படின்னு போட்டிங்கன்னா வரும், நான் கீழே போடுறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போன வீடியோ சூப்பர் ரிலாக்ஸ், ரொம்ப சூப்பரா. நன்றி. உனக்கு ஒரு உமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 1.2K இருக்கிறதுலே ஹையஸ்ட் இப்போ நாங்க பார்த்த வரைக்கும். மேபி வீடியோ அப்லோட் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறையா மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 20 சப்ஸ்கிரைபர் பக்கம் அந்த வீடியோ ஒன்றில் மட்டும் வந்துருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நேயர்களே. இப்போ அந்த 20 பேருமே இந்த வீடியோ பார்க்கும்போது ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஒரு சில பேருக்கு தோணலாம். தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை வந்து உங்கள் என்ன 4 பேருக்கு அனுப்பி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அந்த மூளையை குழப்பி விடுற ஒரு வேலையை பாருங்க. ஏன்னா அதை பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், அதை பார்க்க தான் நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வீடியோவும் வரும், அந்த மாதிரி வீடியோவும் வரும். ஸோ வந்து எல்லாத்தையும் பாருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் நிறைகள் இருந்தால் உங்கள் நண்பர்களிடமும், குறைகள் இருந்தால் எங்களிடமும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து திருத்திக்கிறதுக்கு தயாராக. இப்படிக்கு நான் உங்கள் யோகேஷ், நான் உங்கள் கிருஷ்ணா. இது உங்கள் மூடர் மூளை. பாய்.